ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செடி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பழங்கள்லாம் சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு சில பழங்கள் சாப்பிட்ட உடனே வந்து உடனே தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அது வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அது எல்லாமே வந்து நம்ம தண்ணியும் குடிச்சிருவோம். அது வந்து நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அது நாளடைவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தெரிஞ்ச ஏன் செய்யணும், எந்தெந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வந்து வெறும் வயிற்றுலேயே சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் சாப்பிட்ட உடனே தண்ணியும் குடிக்கக்கூடாது. அதனால் தண்ணி குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஜீரண பிரச்சனை ஏற்படும். அப்புறம் வயிற்று வலி, அதுக்கப்புறமேட்டுக்கு செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. எப்போ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour கழித்து வந்து தண்ணி குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் உடனே தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து கொய்யாப்பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே வந்து நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து செரிமான மண்டலத்தில் வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படும். அப்புறம் மலச்சிக்கல் வந்து பிரச்சனை ஏற்படும். உடம்புல வந்து இந்த pH அளவு வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பழத்தை கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம தண்ணி குடிக்க சொல்லலாம். இதனால் வந்து பல பிரச்சனைகளில் வந்து நம்ம தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தர்பூசணி பழம் வந்து உடம்புல வந்து ரொம்பவே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவே வந்து ஒரு நீர் பழம்தான். இதே வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தோம்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து ஏற்படும். லூஸ் மோஷன் வந்து ஏற்படும். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தர்பூசணி கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து உடனே வந்து எஃபெக்ட் தெரியும். ஸோ வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் வந்து நம்ம உடனே வந்து தண்ணி கொடுக்க வேண்டாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து கொடுத்தாலுமே ரொம்பவே வந்து நல்லது. அப்போ தான் அந்த பழத்தோட சத்து வந்து நமக்கு முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம மென்று நல்லா சாப்பிடும் போது எதுவுமே வந்து ஜூஸாக எடுத்துக்காமல் நம்ம வாயால் பற்களால் கடித்து சாப்பிடும்போது சத்து வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிடைக்கும். ஜூஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா அதோட சக்கை எல்லாமே வெளியே போயிடும். அது இல்லாமல் அதோட சத்து வந்து ஒரு 99% கிடைச்ச மாதிரி இருக்கும். இதே நம்ம கடித்து மென்னோம்னா 100% வந்து நமக்கு சத்து ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்லாகவே வந்து பழத்தாவே கொடுங்க. மென்று சாப்பிட்ற மாதிரியே பழகி விடுங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களும் வந்து மென்று சாப்பிடுவாங்க. முழு சத்துமே வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிட்ரஸ் பழங்கள்னு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு, இந்த எலுமிச்சை பழம், அப்புறம் சாத்துக்குடி, இது எல்லாமே வந்து சிட்ரஸ் பழங்கள் தான். இது வந்து சிட்ரஸ் வந்து நிறைய சத்து இருக்குது. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து இப்போ ஆரஞ்செலாம் வந்து நம்ம சும்மாவே மென்று சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டு முடித்தோடனே உடனே வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தோம்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அசிடிட்டி, அப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வரும். அப்புறம் செரிமான பிரச்சனைகள், அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். இது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. எந்த ஒரு பழம் சாப்பிட்டோன்னுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த வாழைப்பழம், கொய்யாப்பழம், தர்பூசணி, அப்புறம் அந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, இந்த பழங்கள் வந்து உடனே சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ருக்கு. வேறு பழங்கள் அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள், அதெல்லாம் வந்து நமக்கு சாப்பிட்ட உடனே வந்து தண்ணிலாம் கொஞ்சம் குடிக்கலாம். இதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து சைட் எஃபெக்ட் இல்லை. பட் இப்போ நான் சொன்ன பழங்களுக்கு வந்து உடனே தண்ணி குடித்தோம்னா சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் வந்து இப்போ நீங்கள் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்காமல் ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour கழித்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சின்னதாக வந்து லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.